KTM Duke 250 200க்கும் 390க்கும் உள்ள கேப்பை ஃபில் பண்ண வந்த பைக் இப்போ கிட்டத்தட்ட 390 மாதிரியே மாறி இருக்குது இந்த நியூ Duke 250. எஸ் 2025 அப்டேட்டா Duke 390ல இருக்கிற நிறைய ஃபீச்சர்ஸை KTM Duke 250லையும் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பைக்கை பார்த்த உடனே நோட்டீஸ் பண்ணுறதே இந்த நியூ அக்ரெசிவ் லுக் ஹெட்லாம்ப் தான். 2025 அப்டேட்டா 390யோட ஹெட்லாம்பை இப்போ 250லையும் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ப்ரீவியஸ் ஜென்ல ஹெட்லாம்பில் DRL யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. பிகாஸ் டிசைனாலே நல்லா ஷார்ப்பாக ஹவுசிங் பண்ணியிருப்பாங்க. அதுவும் பார்க்குறக்கு செம்ம ஸ்டைலிஷாகவே இருக்கும். அதே சமயம் 250க்கும் 390க்கும் உள்ள டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற விதமாக அப்படி இருந்துச்சு. பட் இந்த நியூ அப்டேட்ஸ் மூலமாக 250 அண்ட் 390யும் சைட் பை சைடு பார்த்தாலும் ஒரு சின்ன வித்தியாசம் கூட தெரியாது. இந்த ஷார்ப்பான DRLோட டியூக் ஃபேஸ் பார்க்குறக்கு செம்ம அக்ரெசிவாகவே இருக்குது. நெக்ஸ்ட் அப்டேட் கன்சோல் தான். 390ல யூஸ் பண்ணுற அதே 5 இன்ச் TFT கன்சோலை தான் Duke 250லையும் அப்டேட் பண்ணியிருக்காங்க. கன்சோல் பார்க்குறக்கு செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குது அண்ட் யூஐயும் பார்க்குறக்கு ரொம்பவே சூப்பர்பாகவே இருக்குது. ப்ரீவியஸ் ஜென் நார்மல் LCD கன்சோலே நல்லா டீட்டெயில்டாக இருந்துச்சு. பட் இந்த நியூ கன்சோல் அதை விடவே நல்லா அட்வான்ஸ்டாக இருக்குன்னு தான் சொல்லணும். நிறைய ஃபீச்சர்ஸை இந்த கன்சோல் ப்ரொவைட் பண்ணுது. நியூ ஃபீச்சர்ஸாக ஸ்ட்ரீட் அண்ட் ட்ராக்னு 2 ரைடிங் மோட்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. அண்ட் சூப்பர் மோட்டோ ABSும் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸ்டண்ட் பர்பஸ்னு வரும்போது ரியர் ABSை ஆஃப் பண்ணிக்கலாம். அண்ட் குவிக் ஷிஃப்டர், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் எல்லாமே ஆஃபர் பண்ணுது இந்த TFT கன்சோல். இது எல்லாத்தையுமே இந்த ஸ்பேஷியஸான பேக்லைட்டடான ஸ்விட்ச் கியர் மூலமாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். கூடவே கன்சோல் கீழேயே USB சார்ஜிங் போர்ட்டும் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்விட்சஸும் குவாலிட்டி அண்ட் டாக்டைல்டாகவே இருக்குது. அண்டு நெக்ஸ்ட் கலர் தான். இவ்வளோ அப்டேட்ஸ் பண்ணிவிட்டு கலர் அப்டேட்ஸ் இல்லைனா எப்படி? நியூ எபோனி பிளாக்னு நியூ கலர் வேரியண்ட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த நியூ பியூர் பிளாக் கலரில் டியூக் பார்க்கறக்கு செம பீஸ்ட் மாதிரியே இருக்குது. ஃபியூயல் டேங்க்ல மட்டும் மேட் பிளாக்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் சைடில் வர டேங்க் எக்ஸ்டென்ஷன் அண்ட் சைட் பேனல் எல்லாமே கிளாசி பிளாக்னால ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த மேட் அண்ட் கிளாசி பிளாக் காம்போவில் டியூக் பார்க்கறக்கே செம ப்ரீமியமாகவே இருக்குது. ஸ்டிக்கர் கிராஃபிக்ஸும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. 250ங்கிறத ஆரஞ்சு கலரில் நல்ல போல்டாக ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்காங்க. RC200ல இருக்கிற பிளாக் வேரியண்ட் மாதிரியே ஃப்ரேமையும் ஆரஞ்சு கலரில் இருந்திருந்தா இந்த பிளாக் கலர் வேரியண்ட்டையும் இன்னுமே செம ஹைலைட் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த ப்ளூ வித் ஆரஞ்சு கலரும் பார்க்கறக்கு டிட்டோ 390 மாதிரியே இருக்குது. இதுவும் மேட் அண்ட் கிளாசி ப்ளூ காம்போவில் பார்க்கறக்கு செம அட்ராக்டிவாகவே இருக்குது. அண்ட் எலக்ட்ரானிக் ஆரஞ்சும் பார்க்கறக்கு செம ஸ்டன்னிங்காகவே இருக்குது. இந்த நியூ பிளாக் கலர் வேரியண்ட் ஆடட் கலர் வேரியண்ட்டாக லான்ச் பண்ணலை, ரீப்ளேஸ்மெண்ட் கலர் வேரியண்ட்டாக தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. எஸ், செராமிக் ஒயிட்டுக்கு பதிலாக தான் இந்த நியூ பிளாக் கலர் வேரியண்ட்டவே லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ டியூக் 250 அகைன் இப்போ 3 கலர் வேரியண்ட்டில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. செராமிக் ஒயிட் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. வேறு எதுவும் அப்டேட் பண்ணியிருக்காங்களான்னு பார்த்தா வேறு எதுவும் அப்டேட் பண்ணலை. டிசைன் வைஸ் பார்க்கும்போது எந்த சேஞ்சஸுமே பண்ணலை. அதே ஷார்ப்பான ஸ்போர்ட்டியான டிசைன் லாங்குவேஜை அப்படியே கண்டினியூ பண்ணுறாங்க. கூடவே டேங்க் எக்ஸ்டென்ஷனையும் 390யோடது மாதிரி யூஸ் பண்ணாமல் அதே நீட் அண்ட் ஷார்ப்பான டேங்க் எக்ஸ்டென்ஷனையே கண்டினியூ பண்ணுறாங்க. பட் ஹெட்லைட்டை மட்டும் சேஞ்ச் பண்ணதுனால டியூக் பார்க்கறக்கு இன்னுமே மேஸ்குலினாக இருக்குது. டெக்னிக்கலாக KTM நல்லாவே அப்டேட் பண்ணிட்டாங்க. பட் மெக்கானிக்கலாக எதுவும் அப்டேட் பண்ணலை. அதே 249cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்டு S4HC இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. சிங்கிள் ஓவர் ஹெட் செட்டப்ன்றதுனால லோ எண்ட் பர்ஃபார்மன்ஸ் நல்லா கிறிஸ்பாக இருக்குது. அந்த லோ எண்ட் டார்க் டெலிவரி ரொம்பவே சூப்பர்பாகவே இருக்குது. அண்ட் மிட் ரேஞ்சும் செம்ம குயிக்காகவே ரீச் பண்ணுது. கூடவே இன்ஜினும் வைப்ரேஷன் இல்லாமல் நல்ல ரிஃபைனடாகவே ரன் ஆகுது. வைடான சிங்கிள் பீஸ் ஹேண்டில் பார் அண்ட் ரியர் செட் ஃபுட் பேக்ஸ் நல்ல கம்ஃபர்டபுளான ரைடிங் எர்கனாமிக்ஸை ஆஃபர் பண்ணுது. அண்ட் சிட்டிக்குள்ளே பைக்கை ஹேண்டில் பண்ணவும் நல்ல ஃப்ளிக்கபிளாகவே இருக்குது. பட் இந்த 800mm ரைடர் சீட்டு தான் கொஞ்சம் குஷனே இல்லை. ஸ்லிப்பர் கிளச் இருக்கிறதுனால கிளச் அப்ளை பண்ண ஸ்மூத்தாக இருக்குது. அண்ட் கியர் பாக்ஸும் செம்ம ஸ்லீக்காகவே இருக்குது. 43mm USD ஃபோர்க் அண்ட் அட்ஜஸ்டபுள் மோனோஷாக்கும் சாஃப்டாக டியூன் பண்ணியிருக்கிறதுனால சிட்டி யூசேஜுக்கு நல்ல கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. அதனால் ரைட் குவாலிட்டியும் எக்ஸலண்ட்டாகவே இருக்குது. இந்த பிகர் டிஸ்க் காம்போ ஸ்டாப்பிங்க்கு ரொம்பவே சூப்பர்பாகவே இருக்குது.
அண்ட் டுயல் சேனல் ஏபிஎஸ் இருக்கிறனால பிரேக்கிங்கும் நல்லா கான்ஃபிடென்ட்டாகவே இருக்குது. ஸோ இவ்வளோ அப்டேட்ஸ் பண்ணியிருக்கறனால கண்டிப்பாக ப்ரைஸும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ டியூக் 250யோட ஆன் ரோடு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2.92 lakhs ஆன் ரோடு ப்ரைஸ் வருது. ஸோ ஆல்மோஸ்ட் 3 lakhs கிட்ட வருது. ஸோ இந்த ப்ரைஸுக்கு இந்த பைக் ஒர்த்தான்னு கேட்டால் கண்டிப்பாக ஒர்த்து தான் சொல்லுவேன். பிகாஸ் 250cc செக்மெண்ட்லேயே இவ்வளோ அப்டேட்டடான பைக் வேறு எதுவுமே இல்லை. பட் 250cc செக்மெண்ட்லேயே டியூக்குக்கு ஈக்குவலாக எவ்வளவோ பைக்ஸ் இருந்தாலும் டியூக்கு தான் டாப் ஆஃப் த லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ அட்லாஸ்ட் டியூக் 250 வாங்கலாமா இல்லை வேணாமா? என்னோட அதிகபட்சமான பட்ஜெட்டே 3 lakh தான். அதே சமயம் வாங்கினா டியூக் 250 தான் வாங்குவேன், அது என்னோட ட்ரீம் பைக்னா நீங்கள் டைரெக்டாக டியூக் 250 சூஸ் பண்ணலாம். பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் 3 lakh ஸ்பெண்ட் பண்ணி 250 வாங்குறதுக்கு பதிலாக எக்ஸ்ட்ராவாக 1 lakh பே பண்ணி 390 வாங்குறது பெஸ்ட் பையாக இருக்கும். பிகாஸ் நம்ம எக்ஸ்ட்ராவாக பே பண்ணுற அந்த 1 lakhக்கு இன்னும் வெறித்தனமான பர்ஃபார்மன்ஸ் ஆஃபர் பண்ணுற பவர்ஃபுல்லான இன்ஜின், அதை அடக்கியால் அட்வான்ஸ்டான நிறைய எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஹார்ட்வேர்ஸ் எல்லாமே கிடைக்குது. ஸோ உங்களால் எக்ஸ்ட்ராவாக 1 lakh பே பண்ண முடியும்னா 390 வாங்குறது தான் பெஸ்ட்டு பையாக இருக்கும். அதே சமயம் அதுதான் ஒரு வேல்யூ ஃபார் மணி பைக்காகவும் இருக்கும்.